சுவையான சத்தான பீன்ஸ் கூட்டு ரெடிங்க. இது செரிமானத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. இம்யூன் பூஸ்டர் ஃபுட்டுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது. நீர்ச்சத்து இதுல ரொம்பவே அதிகமா இருக்குங்க. கர்ப்பிணி பெண்கள் இது சாப்பிட்டா பேபி ரொம்ப ஆரோக்கியமா பிறக்குங்க. இதுல கால்சியம், மெக்னீசியம், அயன், விட்டமின் கே எல்லாம் இருக்குங்க. இது எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்புக்கு பலம் ஊட்டக்கூடியது. இந்த பீன்ஸ் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம சுவையான பீன்ஸ் கூட்டு எப்படி வைக்கிறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோங்க. இந்த பீன்ஸை 1/2 கிலோ பீன்ஸை இவ்வளோ சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்ப இதுல நம்ம தண்ணி ஊத்திக்கலாங்க. இந்த கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நிறைய ஊத்திக்க வேண்டாம். 2 டம்ளர் தண்ணி ஊத்தினா போதுங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை வச்சிடலாம். அடுப்புல வச்சிடலாங்க. இதை இப்ப நம்ம மூடி போட்டு வேக வைக்க போறோங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது வேகட்டும். இப்ப இன்னொரு பக்கமா நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இதுதாங்க மசாலா. இப்போ 1/2 கிலோ பீன்ஸ்ல கூட்டு பண்றதுனால 3 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். 3 பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேங்க. இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டோம். இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி அரைச்சிடலாங்க. ரொம்ப மையா அரைச்சிக்க வேண்டாம். மீடியம் சைஸா அரைச்சிக்கோங்க. இதை நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம். இது ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ மசாலா ஊற்றி வேக வச்சிடலாம். கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட வேக வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கிண்டி விட்டுச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாங்க. வேகட்டும். இதில் இப்போ மசாலா போட்டு வேக வச்சு 2 மினிட்ஸ் ஆயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். மூடி வச்சிடலாம். வேகட்டும்.
பீன்ஸ் கூட்டு வெந்துருச்சு. சத்தான ஆரோக்கியமான பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிட்டுங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். சட்டி சூடானதும் அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஊற்றிக்கலாங்க. தாளித்து ஊற்றியாச்சு.